எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து பக்கோடா வந்து வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தயிர் சாதமும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கோடாவை வெங்காய பக்கோடாவை எடுத்து வச்சுக்கோங்க. மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஒரு பீன்ச்சு வந்து சோடா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் வந்து போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த 2 வெங்காயத்தையும் நல்லா முதல்ல நடுவில் வெட்டிக்கோங்க ஒரு வெங்காயத்தை. அதுக்கப்புறம் சைடில் அப்படி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. இப்போ வெங்காயத்தை இந்தளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்த வெங்காயத்தை எடுத்து அந்த இதில் வந்து அந்த தட்டில் வந்து கடலை மாவும் பச்சரிசி மாவும் போட்டதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரமாக நல்லா தண்ணியாக ஆகாமல் கட்டியாகவே இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து போட்டு பாருங்கள். அப்படி நல்லா சுருன்னு மேலே வரும். அப்போ நல்லா வந்து எண்ணெய் கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பக்கோடா இதை எடுத்து அதை அப்படி போட்டு விட்ருங்க. மாவை எடுத்து போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்ருங்க. கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து தட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி 1 கப்பு வந்து செய்கிறது வந்து பக்கோடா செய்கிறது வந்து இந்தளவுக்கு வந்து இந்த ஒரு தட்டு வந்து இந்தளவுக்கு வந்து தட்டில் வந்துடும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து வந்துடும். அதை வந்து எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து மீதியாக இருக்கிறத பாட்டிலில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து பயன்படுத்துங்க. நன்றி.